ஹலோ டக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம ஜேகேவோட பர்த்டே ஸ்பெஷலாக டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நான் வாட்ஸ்அப் சேனல்லே சொன்ன மாதிரி ஐம் டேம் ஷுர் இப்போ ஜேகேக்கு வந்து டாப் வச்சு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜேகேக்கு பாட்டம் வச்சு வரும். ஸோ தம்ப்நெயில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு ஒன் ஷாட். ஸோ அது நிறையா அகெயின் போடுங்கன்னு கேட்டிங்க. சரி எப்படிடா ஒரு டைட்டிலே போட்டு அகெயின் போட முடியுமா அப்படின்னு தான் இவ்வளோ கேப் விட்டு ஸோ ஜேகேயோட பர்த்டே அன்றைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு. நீங்கள் பிஎல் ஃபேன் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்கடா. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் கமெண்ட் அதெல்லாம் வேண்டாம். ஸோ அண்டு எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஐயோ தயம், நீ இன்னும் ஹோம்ஒர்க் வேறு முடியலையாடா? வந்தானா கண்டிப்பாக நீல் டவுன் போட்டு பின்னாடியே ஒரு அடி கொடுப்பான். அது இன்றைக்கி அவன் பீரியட் இருக்கா அப்படின்னு பக்கத்தில் அலெக்ஸ் உட்காந்துருக்கான். டே அலெக்ஸா பாரு, எனக்கு ஜங்குக் சாரோட. டேய் மச்சான், அவர் தான் உன் ஹஸ்பண்டுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன, நாசமாக போனவனை கண்டுபிடிச்சி தொலைச்சிட்டியா? நீ அப்பப்போ ஃபோனை பார்த்து சேட் பண்ணும்போதே அங்கேருந்து வர மெசேஜை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். மேலே வேறு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு அவரோட நேமை சேவ் பண்ணி வச்சுருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் மச்சான். சர்ரா, நேற்று நைட்டு வேறு நான் என்னோடய அப்பா அம்மா கூட டின்னரில் இருந்துட்டேன். ஹோம்ஒர்க்கும் ஒன்றும் செய்யலை. அகெயின் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு அவள் கண்டிப்பாக வச்சு செய்வான். நானும் இன்னும் அதிகமாக ஏதாச்சும் சொல்லுவான், பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பான் அப்படின்னு தயங்கும். அப்படியே அலெக்ஸ் கிட்ட எனக்கு ஜேகேவோட பீரியட் இருக்கான்னு பார்க்க சொல்கிறான். அலெக்ஸா என்னடா பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரமா? மச்சான், இன்றைக்கி அவரோட பீரியட் இல்லை. அப்பாடா, நல்ல வேலை. நேற்று நைட்டே தெரியும். இருந்தாலும் இந்த ஸ்கூல் தான் கொஞ்சம் மண்டக்கரம் பிடிச்ச ஸ்கூல் ஆச்சே. அப்பப்போ பீரியடை வேறு சேஞ்ச் பண்ணிடுவானுங்க. அதான் மச்சான் கேட்டேன். ஒன்றும் இல்லைல்ல. ஆனால் மச்சான், டேய் எது வேணா இருந்தாலும் வேணாம். டேய் அவர் உனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாரு? எனக்கா? இம்யூன் சிஸ்டம் அதெல்லாம் வரைஞ்சிட்டு வர சொன்னார். அப்புறம் என்ன முக்கியமாக அந்த அதை பற்றி படிச்சுட்டு நாளைக்கு நீ தான் வந்து செமினார் எடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு அப்படி என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. இது எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. சின்ன பிள்ளையிலே என்னை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு என்னவெல்லாம் அவனை பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாம் முரட மாதிரி வந்து நிற்கிறான். எப்போ ஜிம்முக்கு போகிறான், எப்போ வீட்டுக்கு வரான், எதுவுமே தெரிய மாட்டுது அப்படின்னு தயங்கும். ஜேகேவை திட்டிட்டோம். அண்ட் அவனோட பீரியட் எனக்கு இல்லைன்னு ஒரு ஹாப்பிலையும் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே 2 பீரியட் ஸ்கிப் ஆகிடுது. அப்போ ஜேகேக்கு தாங்க மெசேஜ் பண்ணுறான். எனக்குள்ள ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? எப்போ உங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து டைரெக்டாக அப்படியே வந்துட்டியா? இல்லை எப்படி ஃபஸ்ட்டு கேட்கணும்? உங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து எப்படி வந்த? சேஃபாக வந்தியா? காரில் வந்தியா? பைக் தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. சேஃபாக வந்தியா? அதுதானே ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கணும். வந்து கேட்குறான் பாரு, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? ஐயோ, யார் தான் அப்படி இருப்பாங்க? எடுத்ததுமே ஹோம்ஒர்க் யாரால் முடிக்க முடியும்? போய் வேணா சொல்லிடலாமா? இன்றைக்கி தான் அவன் பீரியட் இல்லைல்ல, போய் சொல்லிக்கலாம் மிஸ்டர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்ட. முடிச்சிட்டேன் ஜங்குக். ஜேகே சார் முடிச்சிட்டேன். அப்போ ஜேகேவும் அதை பார்த்துட்டு இது நைட்டு அவங்க பேரண்ட்ஸை டின்னரில் மீட் பண்ணிட்டு அகெயின் வீட்டுக்கு வருவான்னு பார்த்து வரவே இல்லை. எவ்வளோத்துக்கும் அவங்ககிட்ட டூப்ளிகேட் கீஸ் இருக்குது, டோரோட பாஸ்வேர்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் லூசு மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டிவியில் சீரீஸோடு விட்டுட்டு வருவானான்னு அப்படின்னு ஜேகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த சைட் தாயும் பிரேக்கப்போ அலெக்ஸா, எனக்கு நல்லா ஒரு பஃப் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசைடா. சிக்கன் பஃப்பு, ஒரு மஷ்ரூம் பஃப்பு, ஒரு மட்டன் கூட சேர்த்துக்குவான். அப்புறமா கொரியன் ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ். அது இன்றைக்கி போகிறோம், கேன்டீனில் சாப்பிட்டு செம்மையாக மஜா பண்ணுறோம். முக்கியமாக
அந்த ஜங்கு கண்ணில் மாட்டவே கூடாது. எப்போ பாரு இதில் ஹை கேலரிஸ் இருக்குது, இதில் லோ கேலரிஸ் இருக்குது, அது சாப்பிடாதா அப்படி இப்படின்னு. நீ மச்சான் உன் புரிஞ்ச மாதிரியே நல்லா இமிடேட் பண்ணி காட்டுறடா. டே மூடு, எனக்கு எப்படியாச்சும் சாப்பிட்ணும். சிக்கன் ஒரு மாதிரி அவிச்சு தர்றான்டா. எனக்கு ஃப்ரை பண்ண சிக்கன் தான் பிடிக்கும். கேட்டால் அதில் ஆயிலில் டிப் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு. சிக்கனும் சாப்பிட விடலை. பஃப்ஸு ஃபுல்லாக மைதா அப்படி இப்படின்னு அதுவும் சாப்பிட விட மாட்டான். என்ன தான் பண்ணவோ தெரியல. எனக்கு ஆசை இருக்கும்ல சீட் மீல்னு ஒன்று சாப்பிட்ணுன்னு. அது என் வாழ்க்கையில் சாப்பிடவே முடியாதுன்னு நினச்சேன் இவனை கல்யாணம் பண்ணக்கப்புறம். நேற்று தாண்டா நிம்மதியாக டின்னரில் அம்மா அப்பா கூட நல்லா உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ கேன்டீனில் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு வர ஒரு 5 minutes லேட் ஆயிடுது. டேய் இப்போ யாருடா மச்சான்? அதான் அந்த சொட்டதில்ல ஃபிசிக்ஸ் டீச்சரு, அவனா பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன் சார் அதான் லேட்டுன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டான். வா போகலாம் அப்படின்னு தாயங்கும் செம்ம அசால்ட்டாக அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ கிளாஸ்க்கு வந்துட்டு மே கெடின் சார். டேய் ஜங்குக் எப்படிடா அலெக்ஸா வந்தான்? ஐயோ இப்போ ஃபிசிக்ஸ் சார் தானே, அந்த சொட்டையும் தானடா. எப்படி ஜங்குக் வந்தான்? டே மச்சான் அதான் எனக்கு உனக்கு புரியல. டே நல்லா பார்த்தியா, இது ஜங்குக்கோட பீரியடா இல்லை அந்த சொட்டத்தலையா ஃபிசிக்ஸ் சாரோட பீரியடா? டே ஒழுங்காக பார்த்தியா இல்லையா? மச்சான் நான் நல்லா பார்த்துட்டேன், இது அந்த ஃபிசிக்ஸ் சொட்டத்தலையன் பீரியட் தான். டே மச்சான் அசைன்மெண்ட் வர முடியலடா. ஐயோ மெசேஜ் பண்ணால் நானும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் வேற ஐயோ செத்தேன் நான். போச்சே. அப்போ ஜங்குக்கும் கிளாஸில் 45 members இருக்கீங்க, எக்ஸப்ட் திஸ் 2 members. 47ல் இந்த 2 ரோஜா எங்கே சுற்றிட்டு வருது? என்ன ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸா? அது அலெக்ஸ் நீயே பேசிடு. நான் ஏதாச்சும் பேசினானோ அப்படியே வச்சு முறைச்சிட்டே இருப்பான். நீயே பேச அலெக்ஸா ப்ளீஸ். அலெக்ஸ் உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், எங்கே போனீங்க 2 பேரும்? அப்போ தாயாங்க வாயெல்லாம் அந்த பஃபோட அந்த பாதி துகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கு. லைக் அவன் வாய் பக்கத்தில் ஒன்று அவனோட கழுத்துலையும். டே அலெக்ஸா காப்பாற்றி விட்றாடி. வீட்டுக்கு போனாலும் இந்த இம்சை, ஸ்கூல்லையும் இந்த இம்சை. ப்ளீஸ்டா அலெக்ஸா காப்பாற்றி விடு. அது சார் அது தயாவுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு அதனால தான் சார் வர முடியல. அப்போது ஜெக்கி அப்படியே பக்கத்தில் வந்து என்னாச்சு? இது சாப்பிட்ட ஃபுட்டு எதுவும் ஒத்துக்கலையா இல்லை வேறு என்னாச்சு? ஐயோ நம்ம இப்போ என்ன சொல்கிறது? அது 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 ஜங்குக்கா அது ஒத்துக்கலை, லைட்டாக குளிர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அவ்வளோதான். வெதர் நேற்று நார்மலாக தானே இருந்துச்சு. அப்புறம் என்ன? இல்லை ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன். மிட் நைட் 2-3 அப்போ போல் வீட்டில் ஐஸ் வாட்டர் இருந்ததா அது அதிகமாக குடிச்சிட்டேன். எத்தனை டைம் சொல்கிறது? ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா மிட் நைட்டில் எம்டி ஸ்டொமக்கில் அது குடிக்கவே கூடாது. உனக்கு அது தெரியாதா? எத்தனை டைம் நான் வீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு. அது எல்லோரும் பார்க்குறாங்க, அப்புறம் ஏதாச்சும் தப்பாக நினைப்பாங்க. அப்போ ஜங்குக் அப்படியே என்னோட கையை எடுத்துகிட்டு போய் நெத்தியில் வைக்கிறான். தாயாங்கூட நெத்தியில். இல்லையே டெம்பரேச்சர் நார்மலாக தானே இருக்குது. மாட்டிக்கிட்டேன். அலெக்ஸ் நாயே காப்பாற்றி விட சொன்னால் இன்னும் நிலமையை மோசமாக்கி தான் வச்சுருக்கான். தயம் போய் சொல்கிறியா? ஒரு டீச்சர்கிட்டே உனக்கு போய் சொல்கிற அளவு அந்தளவு தைரியம் வந்துடுச்சா? சேக்கே ப்ளீஸ் இந்த தடவை மன்னிச்சு விட்டு உனக்கு எச்சி கேட்குறேன். பஃப்ஸு சாப்பிட போனியா? இல்லையே நான் சாப்பிடவே இல்லை. போயிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம். அப்போ கழுத்துலேயும் வாய் பக்கத்துலேயும் அந்த பஃப்ஸோட அந்த பார்ட்டிகிள்ஸ் ஒட்டிகிட்ருக்கு. அப்போ அது பேர் என்ன? மாட்டிக்கிட்டேன். சுத்தமாக மாட்டிக்கிட்டேன். மொத்தமாக மாட்டிக்கிட்டேன். டே அலெக்ஸா சாப்பிட்டுட்டு என் மேலே தூக்கி வீசினல்ல? பாரு ஒழுங்கா எடுத்து விடு. சாரி தயாங்க சார், நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அந்த துகள்லாம் இருக்கும்ல அந்த பிளேட்டில்
அது சும்மா அவன் மேலே தூக்கி எறிஞ்சேன். அது ஒட்டிடுச்சு போல சார். ஓ, கரெக்டாக வாய் மேலே தான் ஒட்டுமா? ஆ, அது ஜங்குக், அது அப்படி இல்லை ஜங்குக். அது வந்து ஐநோ, இப்போல்லாம் நீ என்கிட்ட அதிகமாக போய் சொல்கிறல்ல. அதிகமாக, இன்னொன்று அதிகமாக போய் மட்டும்தானே சொல்கிறேன். இல்லை, நான் வேணும்னெல்லாம் போய் சொல்லலை. உன்னை பார்த்தாவே இப்போலாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஷட்டப், வெளில போ ஜங்குக். கால் மீ சார். வெளில போன அப்படின்னு செம கோமா 2 பேர்த்து வெளியில் அனுப்பிடுறான். வெளில போய் நின்றுட்டு, அலெக்ஸு என்னடா நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சு? காப்பாற்றி விட்ருவேன்னு நினச்சா அகைன் இன்னும் நம்ம 2 பேரோட நிலமை, அதுவும் என் நிலமை ரொம்ப மோசமால போயிட்டுருக்கு. மச்சான் நீ கவலைப்படாத. பார்த்துக்கலாம். உன் புருஷனா இல்லை நீ யானு? இவன் ஒருத்தன் ஏதோ 1-on-1 மேட்ச் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். நீ வேறுடா, அவன் வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக ஸ்டடி ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு எழுந்து அப்புறம் குக் பண்ணிவிட்டு அகெயின் 2 நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தூங்குவோம். அவன் உட்காந்து ஜிம் போயிடுவான். அகெயின் எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ ஸ்கூலுக்கு கிளம்புவான்னு தெரியாது. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு லைஃப்க்கு நான் எதுக்கு மேரேஜ் பண்ணணுன்னு தெரியல. சுத்தமாக அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் அப்படியே பின்னாடி செம்மையாக முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ரிப்பீட்டட் அகெயின். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? ரிப்பீட்டட் அகெயின். அது வந்து ஜங்குக், இல்லை நாங்கள் தான் கேன்டீன் போயிட்டு லேட்டாக வந்துட்டோம். இல்லை, அதான் நான் என் காதால் கேட்டேன். ரிப்பீட்டட் அகெயின், ரிப்பீட் பண்ண. அது ஜங்குக், ஐ சே ஜஸ்ட் ரிப்பீட்டட் அகெயின். இப்போலாம் ஜங்குக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொன்னேன். ஓ, இப்போலாம் என்ன உனக்கு பிடிக்க மாட்டுதா? ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கோட மூஞ்சை பார்த்து கண்ணை பார்த்து சொல்கிறான். இருந்தாலும் ஜேகேக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. பட் ஸ்டில் அவனோட ஈகோ தடுக்குது. இங்கே பாரு, நீ என்ன லவ் பண்ணாலும் ஹேட் பண்ணாலும் இட் டசன்ட் மேட்டர் டு மீ. ஜஸ்ட் உன்னை எல்லோரும் மாதிரியும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் பார்க்குறேனே தவிர உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சம்திங் நெவர் கோயிங் டு ஹேப்பன் அகெயின். ஏதோ இந்த டைம் மட்டும் ஃபீவர்னு சொன்னனால லைட்டாக நெத்தியில் கை வச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் எதிர்பார்த்துறத புரியுதா? இல்லை ஜேகே, ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ செட் புரியுதான்னு கேட்டேன். புரியுதா இல்லையா? புரியுது ஜேகே, புரியுது அப்படின்னு அவனும் செம்ம பாவமாக அப்படி நின்றுட்டுருக்கான். அப்போது ஜேகே போயிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் யார் லேட்டாக வந்தாலும் ஈவன் 10 seconds 1 minute வாட் எவர் இப்படி தான் வெளியில் நிற்கணும். அதுவும் சும்மா இல்லை. அலெக்ஸ் அண்ட் யூ அப்படின்னு தாயங்க கூப்பிடுறான். சார் உள்ளே வரலாமா? உள்ளே வர்றதுக்காக உங்களை ஒன்றும் கூப்பிடல. வெளில போயிட்டு இல் டவுன் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு நில்லுங்க, போங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு. அது சார், அது ஜேகே சார். அலெக்ஸ், உங்ககிட்ட பேசுனது புரிஞ்சதா இல்லையா? அப்போ தாயாவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான். சார் ஜேகே சார், அது சாரி, இட்ஸ் மை ஃபால்ட், இட்ஸ் நாட் அலெக்ஸ். என்னால் மட்டும்தான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸும், சார் பாவம் சார், அவங்க காலையில் எதுவுமே சாப்பிட்லன்னு சொன்னாங்க. இந்த ஒன் டைம் மட்டும் உங்கள் 2 பேரையும் மன்னிச்சிருங்க. டே தயாங்கா, என்னடா நமக்காக கிளாஸில் சொம்பு தூக்குறானுங்க? அப்பா எனக்கே ஆச்சரியமா இருக்கே, நமக்கால சொம்பு தூக்குறவனுங்க ஆள் இருக்கானுங்களா என்ன? ஓ, எங்கள் நான் டீச்சரா? இல்லை நீங்கள் எல்லோரும் ப்ரொஃபஸரா? அப்போ எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி வாய் மூடிட்டு கீழே குனிஞ்சிடுறாங்க. அலெக்ஸ், this is the first and last warning. It will happen again. I will punish you both severely. புரியுதா? புரியுது சார் அப்படின்னு 2 பேரும் வாய் திறந்து சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 15 minutes வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட், பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 ஸ்டூடெண்ட், யூஸ்லெஸ் அப்படின்னு திட்டுறான். தயாங்கெலாம் அவனுக்கு திட்ட ஒரு மாதிரி ஆகுது.
அந்த வேர்ட் கேட்டதுக்கு அப்புறத்துலேருந்து தான் ஒரு மாதிரி ரொம்ப ரகடாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னும் எனக்கு புரியுது, அவனை பிடிக்கலன்னு சொன்னது அவனால் தாங்கிக்க முடியல. பட் இப்போல்லாம் அவன் ரொம்ப பண்ணுறான். லைக் என்னோடய லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ தட்ஸ் வை நான் அப்படி சொன்னேன். ஆனால் கரெக்டாக அதை சொல்லும் போது மட்டும்தான் வரணுமா? வீட்டில் நிறைய விஷயம் அவன் க்யூட்டாக பண்ணும்போது அதையும் அலெக்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து பார்க்க மாட்டான். கரெக்டாக அவனை பற்றி ஏதாச்சும் பிடிக்காத விஷயம் சொல்லும் போது மட்டும் எப்படி தான் வந்தானே தெரியல. கடவுளே, எனக்கு இது வேறையா அப்படின்னு அப்படியே என்னோடய டெஸ்கில் லைட்டாக அவனோட தலையை வச்சு படுத்துக்கிறான். படிக்கிறதா இருந்தால் மட்டும் ஸ்கூலுக்கு வரணும். டெஸ்கில் தலையை வச்சு படுத்துட்டு கால் நீட்டிட்டு கை நீட்டிட்டு தூங்குறதுக்கு ஒன்றும் உங்கள் அப்பா அம்மா சம்டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒன்றும் ஃபீஸ் கட்டல, மைண்டட். அப்போ எல்லோரும் அப்படியே தாயங்க திரும்பி பார்க்குறாங்க. பாவம் தாயம், எனக்கு ஜங்குக் சார்கிட்ட ரொம்ப திட்டு வாங்குறான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இப்போ தாயாங்கில் ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. சாரி சார், சாரி அப்படின்னு அவன் எழுந்து உட்காந்துக்கிறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அகெயின் ஒரு 5 minutes வேஸ்ட். அந்த 2 யூஸ்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நம்ம ஒதுக்கிட்டு இட்ஸ் கம் டு தி பாயிண்ட். ஓகே, நினச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸ் டீச்சர் தான் வரணுமே, இவன் இதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு. ஃபிசிக்ஸ் டீச்சர் எனக்கு லீவ், எனக்கு ஃபிசிக்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ தட்ஸ் வை இங்கே வந்திருக்கேன் ஆஸ் அ ஆக்டிங் டீச்சராக. ஸோ நான் நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் யார் யாரெல்லாம் பண்ணிங்க, பண்ணலைன்னா நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் நான் கொடுத்தா ஹோம்ஒர்க் எல்லோரும் பண்ணியிருக்கணும், மைண்டட். என்னோடய டெஸ்கில் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவனும் கை கட்டிட்டு வந்து நிற்கிறான். அலெக்ஸா, என்னடா பண்ணுறது? டே தயம், நான் பண்ணிட்டேன், நீ தானடா பண்ணல. டே அப்பா அம்மா கூட ஜாலியாக இருந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, அதனால் பண்ணலடா. இவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவானே. அப்போ அலெக்ஸும் டே தயம் அவனோட்ட கொடு. எதுக்குடா? குடுன்னு கொடு அப்படின்னு அலெக்ஸும் தயங்க நோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட நேமே அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. அது சார், அலெக்ஸ் வேர் இஸ் யுவர் நோட்? அண்ட் தயம், யூ டூ லாஸ்ட் பெஞ்சில் போயிட்டு ஃபெலங்காத மாதிரி அப்படியே உட்காந்துருக்குது. ஜஸ்ட் கெட் அப். வரோம் சார், சாரி சாரி அப்படின்னு தயங்க வர்றான். ஒன் லாஸ்ட் டைம் அப்படியே அலெக்ஸை பார்க்குறான். இதெல்லாம் தேவையா? வேணாண்டா, சும்மாவே லூசு பிடிச்சவன் மாதிரி கத்துவான், நானே திட்டு வாங்கிக்கிறேன், நீ போ. டே, வீட்டில் போனாலும் அவன் டார்ச்சருங்கிற. டே, எப்பயும் டார்ச்சர் இல்லை, கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஒரு மாதிரி சிறுசிறுன்னு இருக்கான். லைக் என்னோடய கிரேட்ஸ் எல்லாம் கம்மியானதுலேருந்து. சரி, நீ போய் உன்னோடதுன்னு வை மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். டே அலெக்ஸா, வேணாண்டா, நீ ஆயி மச்சான், பார்த்துக்கலாம். கண்டுபிடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன், இப்போ திருத்த மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தயாங்கும் அப்படியே கொண்டு போய் நோட் சப்மிட் பண்ணுறான். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? ஓகே சார், நான் முடிச்சிட்டேன். ஓ குட் அப்படின்னு மட்டும் தயாங்க சொல்கிறான். அலெக்ஸ், வேர் இஸ் யோர்ஸ்? சார், நான் பண்ணல, இது கொஞ்சம் ஒர்க் வீட்டில். ஓ, வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கும் நீ தான் பண்ணுறியா? ஸ்டூடெண்ட்க்கு ஸ்டடீஸை தவிர மற்ற என்ன ஒர்க்? அது சார், வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா, நான் என்னோடய ஸ்போர்ட்ஸ் கமிட்டி இருக்குல்ல, அங்கே போயிட்டு சார். ஸோ தட்ஸ் வை ஐம் சாரி. எனக்கு புரியுது இங்கே என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும். அலெக்ஸா, அதுக்கு நானே போயிருப்பேன்டா. தயம், வாய் மூடுன்னு. நான் ஏற்றுக்கிறேன் சார், நான் ஏற்றுக்கிறேன். ஓ, இந்த 47 பேரில் நீ ஒரு ஆள், நீ மட்டும்தான் ஹோம்ஒர்க் பண்ணல, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஓ, அப்போ நானா உனக்கு பயம் இல்லை, அப்படி தானே? சார், அது ஒரு டீச்சர்னால் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அண்டு அவங்கள பிடிக்கணும். அவங்கள பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கலி அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். சாரி டு இன்ட்ரப்டிவ், நான் ஊட பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இப்போல்லாம் நீங்கள் இப்போன்னு இல்லை, நீங்கள் இங்கே வந்து 1 year ஆகுது. பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப ரக்கடாக வல்கராக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ, ஸ்டாஃபுக்கே ஸ்டூடெண்ட் வந்து லெசன் எடுக்கிறியா? எங்க அலெக்ஸா, முன்னாடி வா, கம் டு தி ஃப்ரண்ட், சொல்லுங்கள். டே அலெக்ஸ், வேணாண்டா, நானே பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பேசாத
அப்படின்னு தயங்க எழுந்துக்கிறான். ஸோ தயங்கோட கையை பிடிச்சி அலெக்ஸ் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். இது எல்லாத்தையுமே ஜேகே அப்படி நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஓ, ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ், தோழர்கள். இது எனக்கு என்னோடய ஸ்கூல் டைமை ஞாபகப்படுத்துது. அலெக்ஸ், வாங்க வாங்க, நீங்கள் தான் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வைக்கிற கிட்டாச்சே, கம் கம் அப்படின்னு கூப்பிடுறான் முன்னாடி. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன யாருக்கிட்ட என்ன வல்கிறா நடந்தா? டே வானாண்டா, டே அலெக்ஸ் வானா. தயங்க, ஒன்று எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ அமைதியாரு. அங்கே என்ன அலெக்ஸ்? நீங்கள் என்ன பார்த்து பேசுங்க, என்னாச்சு? அது வந்து சார், அலெக்ஸ் அப்படியே நின்றுட்டே இருப்பார். அம்மா அப்படியே ஹோம்ஒர்க்கை கரெக்ட் பண்ணி அப்படியே சரி பண்ணலாம் அப்படின்னு அவனும் ஒரு சேர் எடுத்து போட்டு அப்படியே உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் நோட் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் நோட்டே அலெக்ஸோட தான். தயங்கும் அலெக்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்கல்ல. ஆக்சுவலி அது தயங்க வச்சதுனால தயங்கோட நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு நோட் புக் அவங்ககிட்ட இருந்து நான் பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி அலெக்ஸை பார்க்குறான். அலெக்ஸ், யூ கேரி ஆன். நாங்கள் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நான் என்ன ஒரு மாதிரி மாதிரி பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லலாம் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட. டோன்ட் வரி, நான் வெளிலலாம் அதை கொண்டு போக மாட்டேன். அப்போ அவனும் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இதுலையோ அலெக்ஸ், நீ போய் உட்காரு. அது இல்லை சார், ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். நான் இனிமேல் ஹோம்ஒர்க் கரெக்டாக. ஐ செட் கோ. நீ இப்போ அவனோட பிளேஸில் உட்காருன்ன. ஏன் உனக்கு புரியலையா என்ன? அது சார், தயம் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அது ஜேகே சார் கண்டுபிடிச்சிட்டாரா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். லிட்ரலி உன் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் மச்சான். தயம், நீ இப்போ பயப்படாமா. அலெக்ஸ், நீங்கள் உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம், புரியுதா அப்படின்னு அலெக்ஸை உட்கார வச்சுட்டு தயங்க அப்போ அப்படியே கூப்பிடுறான். ஓகே, கொடுத்துருந்தேனே ஒரு 1 வேர்ட், அதுக்கு ஆன்சர் சொல்லு. நான் 10 கிட்டே கொடுத்துருந்தேன். அதில் ஏதாச்சும் ஒன்றுக்காச்சும் இதுதான் ஆன்சர்னு எழுதியிருந்தேன்னு கரெக்டாக சொன்னேன்னா உன்னை விட்டுற. அது 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 தைமஸ், தைராய்ட் கிளாண்ட், தைமஸ். ஒரு ஃபன்னி ஆன்சர். இன்னும் நான் அந்த போர்ஷனுக்குள்ளே உள்ளே போகல. என்னை பட்டா முட்டாள் மயிர் மாதிரி தெரியுது இடத்தையும். சார், அது இது அலெக்ஸோட நோட் தானே? ஆமாம் சார், அலெக்ஸோட நோட் தான். ஃப்ரெண்டு காப்பாற்றி விட்டானா நீயும் வந்து அப்படி இருப்பியா? சாரி சார், என்னோடய மிஸ்டேக் தான். நான் அலெக்ஸ் கிட்டே சொன்னேன். அப்போ அவன் தான் கேட்கலையா? இல்லை சார், அது தயம் கெட் அவுட். அது ஜேகே, ஐ சே கெட் அவுட் அப்படின்னு வெளில போக சொல்லிடுறான். வெளில போனான். தயங்க அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு அவனோட கையை அப்படியே ரைஸ் பண்ண சொல்லிவிட்டு அவன் கை ரெண்டுலேயே நல்லா ஒரு 2 கையிலையும் புக்கு கொடுத்துட்றான். அதுவே வெயிட்டாக இருக்குது. அவனுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி நரகம் மாதிரி ஃபீல் ஆகுது. இவன் எதுக்கு எனக்கு வரான் ஸ்கூல் டீச்சராக? அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் நாளைக்கே ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னு இருக்கேன், வேறு ஸ்கூல் போகலான் இருக்கேன். ஏதோ ஒரு மாதிரி மிருகம் மாதிரி இருக்கான். இப்போ என்ன, மற்ற டீச்சராக இருந்தால் பண்ணியிருந்தால் போதும்னு நினைப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கேன்டீன் போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு, அப்பையும் ஒரு மாதிரி திட்டுறான். அண்ட் இப்போது என்ன, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணல, மற்ற டீச்சர்னால் லைட்டாக கையில் ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறான். நான் அவ்வளோ கேவலமானவனாக இருக்கேன். அப்படி நான் பிடிக்கலன்னா எதுக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும், வேணான்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி வெயிட்டு தூக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கான். அப்போது வெளியில் ஜேகே வந்துட்டு இந்த ட்ராமாலாம் என்கிட்ட போட்டுட்ருக்காத தயம், புரியுதா? இல்லை சார், ஒன்றும் இல்லை. ஓகே, என்னோடய பீரியட் ஓவர் ஆகிடுச்சு. அண்டு இப்போது ஒரு 10 வேர்ட்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்தேன்ல, சார் நாளைக்கு வரும்போது 10 டைம்ஸ் எப்படி 10 டைம்ஸ் நீ கண்டிப்பாக என் பொசிஷன் ரைட் பண்ணிட்டு வரணும். பட் சார், இட்ஸ் மை ஃபால்ட், அது எனக்கே புரியுது. பட் கண்டிப்பாக என்னோடய தப்பை உணர்ந்துட்டேன். நான் அகெயின் இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். அது
சொன்னதை மட்டும் செஞ்சால் போது தயம். உங்கள்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு செம்ம கோவமாக போயிட்டுருக்கான். தயாங்களும் அப்படியே உள்ளே வந்துட்டு டெஸ்க் மேலே உட்காந்து அழுதுட்டுருக்கான். அவனோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே அவனை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாவமா. அப்போ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடுது. தயாங்க அண்ட் ஜேகே 2 பேரும் ஒன்றாலாம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஜேகேவும் தயாங்கும் அப்படியே தனித்தனியாக தான் போவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு தயாங்க அப்படியே வீட்டுக்கு போகிறான். இல்லை, எனக்கு என் கூட இருக்கவே பிடிக்கல. ஓகே, லெட்ஸ் பேக் மை திங்க் அண்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டுறேன். அப்பா கூட மம்மி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஐ வில் பி ஸோ ஹாப்பி. இங்கே ஒரு மாதிரி நரக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு என் மேலே என்ன கடுப்புன்னு தெரியல, என்னை மட்டும் இப்படி வச்சு செய்கிறான். வேணா தயம், நம்ம போயிடலாம் அப்படின்னு அவனும் முடிவு எடுத்துகிட்டு போய் தான் போகிறோம். வீடு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜங்குக்கு வர்றான். வந்துட்டு அவனோட கார் கீஸை அப்படியே தூக்கி சோஃபாவில் எரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு டேரெக்டாக கிச்சன் போய்ட்டு சமைச்சிட்டு இருக்கான். இப்போ அவன்கிட்ட சொல்ல வேணாம், அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறத என்னால் கேட்டுட்ருக்க முடியாது. ஸ்கூல்லாம் அது வேறு, இது என்னோடய வீடு அப்படிங்கிறப்போ எனக்கும் அதில் உரிமை இருக்குது. என்ன டெசிஷன் எடுக்கிறாலும் இருந்தாலும் இதுக்கு இப்போவே வாய் தின்னுறதுன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே தயம், இட்ஸ் ஓகே. நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதே விடு, அவனோட ஹாப்பினஸ்க்காக அப்படின்னு அவனும் உள்ளே ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். அந்த சைடு ஜேகே அப்படியே அவனை வந்துட்டு என்னென்ன சமைக்க முடியுமோ எல்லாத்தையும் அப்படியே சமைச்சிட்டு இருக்கான். பட் இது வரைக்கும் தயாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ ஆஃப்டர் 1.5 hours அப்படியே தயாங் போயிட்டு குளிச்சிட்ருக்கான். ஸோ குளிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிள் க்ராஸ் பண்ணுறான். பார்த்து ஜேகே அப்படியே சமைச்சு வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு லைட்டாக ஸ்மெல் வருது. பட் இருந்தாலும் என்ன சமைச்சு வச்சுருக்கான் அப்படின்னு எதையுமே பார்க்காம அவன் பாட்டுக்கு அவனோட ரூமுக்கு போகிறான். அப்போ ஜேகே அப்படியே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கான். வரவானா மாட்டானா? சாப்பிட்டு வரணும்னு தெரியாதாம்மா அவனுக்கு? ஆல்ரெடி டைம் ஆச்சு, எனக்கு உட்காந்துட்டு வேறு தயம். என்னதான் கூப்பிட்றேண்ணா? நான் வேறு இப்போ தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தயம் எங்கே இருக்க? நான் என்னோடய ரூமில் இருக்கேன் ஜேகே. சாப்பிடவா? இல்லை, நான் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். இம்போசிஷன் வேறு கொடுத்தான், அது வேறு எழுதணும். அதையும் நம்ம தான் எழுதணும். நம்ம தம்பி அன்னைக்கிட்டலாம் எழுதி கொடுத்தோன்னா கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங்கை கண்டுபிடிச்சிருவான். என்ன பண்ணுறது? பட் இட்ஸ் ஓகே, நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே எழுதி கொண்டு போய் கொடுத்துடலாம். தயாவும் ஜேகே, நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு பசிக்கலன்னு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எனக்குன்னு கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடு. இப்போதே கத்திட்டுருக்கான். வந்தால் வரான், வராட்டி போகிறான் அப்படின்னு ஜேகே உட்காந்து ஒரு வாய் எடுத்து வைக்க போகிறான். பட் அவனுக்கு மனசு இல்லாமல் அங்கேயும் தயாங்கோட ரூம் போய் பார்க்குறான். பார்த்தா அவன் சூட் கேஸில் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிகிட்டு இருக்க? வெக்கேஷன் எதுவும் போறியா? இல்லையே, ஸ்கூல்லேருந்து வெக்கேஷன் எதுவும் பிளான் பண்ணவே இல்லையே. அப்புறம் என்ன? நீ சாப்பிட்றதுக்கு தானே உட்காந்துருந்த ஜேகே? நீங்கள் சாப்பிட்றதுக்கு தானே உட்காந்துருந்தீங்க ஜேகே. நீங்கள் போய்ட்டு அந்த ஒர்க் பாருங்கள். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். கொஞ்ச நாள் இல்லை, என்னை ஃபுல்லாகவே பிரிஞ்சிருந்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. பிகாஸ் யூ ஹேட் மீ கம்ப்ளீட்லி. ஆமாம் ரைட் ஜேகே? யார் சொன்னது? ஜேகே ப்ளீஸ் லீவ் மீ அலோன். உன் கூட இருக்க நேரம் ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. ரொம்ப டிப்ரெஷனாக, ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் இல்லாமல் ஃபுல்லாக சேட் வைப், ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப். நீ அதை மட்டும்தான் எனக்குள்ளே திணிக்கிற. இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஆல் ஓவர். இப்போ என்னடா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா? கிளம்பி போ. அதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுருக்கேன். எப்பையும் போல் 2 பேர்த்துக்கு தான் வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டு போ. சாப்பாடு எங்கள் அம்மாவை சமைச்சு வச்சுருப்பாங்க. எவ்வளோ நாள் உனக்கு யார் சமைச்சு கொடுத்தது? இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கேயே சாப்பிட்டுக்குவேன் ஜேகே. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை தயம்? இம்போசிஷன் கொடுத்தேன், அது எழுதிட்டியா? எழுதிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். என்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கவே இல்லையே. உன்கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? நாளைக்கு என்னோடய பேரண்ட்ஸ் உனக்கு கால் பண்ணி வரமாட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. உன்கிட்ட நான் சொல்லணுமா? அவசியம் சொல்லணுமா ஜேகே? நீ ஃபஸ்ட்டு உன்னோட லிமிட்டில் இரு.
சும்மா சும்மா என்னோடய விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்காங்க. நான் வாய் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? இது வரைக்கும் இவர் எந்த ஸ்டாஃப்ஸுமே இவ்வளோ கேவலமாக எங்களை ட்ரீட் பண்ணதில்லை. கேன்டீன் போயிட்டு வர 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒத்துக்கிறேன். எங்கள் ஹோம்ஒர்க்கை ஸ்வாப் பண்ணது இட்ஸ் டோட்டலி ராங். இதுக்கு என்னோடய மிஸ்டேக் தான். பட் ஸ்டில் எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுற? உன்னை மாதிரி ஒரு சீப்பான ஸ்டாஃபை இது வரைக்கும் என்னோடய என்டையர் ஸ்கூல் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் அந்த உருன்னு இருக்க சார் கூட எங்களை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண மாட்டார். யூ ஆர் த ஒன். நீ மட்டும்தான் எங்களை இவ்வளோ கேவலமாக மட்டமாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்க. அப்போ நினைக்கிறேன் நான் உன்னை ஹேட் பண்ணுறேன். அவன் மேலே லவ்வே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமாம், இப்போயும் நான் அதுதான் சொல்கிறேன். என் மேலே லவ்வே இல்லாமல் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடனோ வாய் ஏன் கல்யாணம் பண்ண? அப்போவே வேணான்னு சொல்லியிருக்கலாம். நமக்குள்ளே இது வரைக்கும் எதுவுமே இல்லை. நாட் ஈவன் அ சிங்கிள் கிஸ். நாட் ஈவன் அ சிங்கிள் கிஸ். யா, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சரி, வா சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து தாயங்கோட கையை பிடிக்கிறான். ஸோ தாயாங் செம்ம டென்ஷன் ஆகி கையை அப்படியே உதறி விடுறான். டோன்ட் டச் மீ, என்னை தொடாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கோவமாக வருது. என்னடா கோவம்? ஸ்வாப் பண்ணது தப்பு தானே. கொடுத்த ஹோம்ஒர்க்கு செஞ்சுருக்கணும்ல, ஏன் செய்யலை? மேரேஜ் ஆகி இத்தனை வீக்ஸில் ஈவன் ஒன் டைம் கூட நீ என்கிட்ட ஒரு நைஸாக பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஆல்வேஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி அப்படி தான் இருக்க. சரி, கோச்சுக்காதா, சாப்பிட போகலாம். வேணாண்ணா வேணாம் ஜிக்கி. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் அங்கே போகிறேன். நீ என்னடா முன்னாடி கோஸ்ட்டு ஒரு மாதிரி ஓடிட்டுருக்க? கையை விடுன்ட்டு ஜிக்கி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. டேய் என்ன என்ன விட்டா ஓர பேசிகிட்டு இருக்க? சாப்பிட அவனுக்கு கூப்பிட வர மாட்டியா அப்படின்னு தாயங்க அப்படியே தூக்கிடுறான். என்னை விட எதுக்கு தூக்குறப்போ? விடு என்ன எதுக்கு வேணும்? வா வந்து உட்காரு அப்படின்னு உட்கார வச்சா. தயவாங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்கும்ல, அது எல்லாமே அப்படியே வாங்கி வச்சுருக்கான். கேன்டீன் போயிருக்க, கொரியன் ஃப்ரைட் விங்ஸ் கேட்டிருக்க, அவங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. உன் ஃபேஸில் ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட். அது என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன், நீ தலையிடாத. விடு என்ன மடியில் தூக்கி உட்கார வச்சுருக்கும் போது விடுன்ட்டு ஓட பார்க்குற பத்தியா? முடியாது, விட முடியாது. அக்காட்டு என்னை விட இப்போ வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்ருக்காத. ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டியா? என் பாருதாங்க ஸ்கூல் தான் படிக்கிற சின்ன பையன்டா நீனு. நான் சின்ன பையனாகவே இருந்துட்டு போகிறேன். சின்ன பையனுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு ஒரு விதம் இருக்குல்ல, நீ எப்படி ட்ரீட் பண்ணுற? சரி சாரி மட்டும் அப்படி கேட்டால் நல்லா ஏதாச்சும் பேசிடுவேன். ஜேகே விட்டுரு, ஜஸ்ட் லீவ் மீ. பப்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து தயங்கோட மூக்கு பக்கத்தில் வைக்கிறான். மற்ற நேரமாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பேன். பட் இப்போது சத்தியமாக எனக்கு மூடு இல்லை. பட் எனக்கு இருக்கு மூடு. விடு. ஏன் விடணும் அப்படின்னு தயங்கோட இடுப்போடு அப்படியே பிடிச்சிருக்கான். விடு, நான் போகணும். உனக்கு அதான் சமைச்சிட்டுருக்கேன். சாப்பிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, எங்கேயோ போ. விடு, நான் போகிறேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்டா கோச்சுக்கிற? முத்தெல்லாம் கொடுக்காத. இதனால் வரையும் கொடுத்ததே இல்லை, அப்போ மட்டும் புதுசாக முத்தம். சரி, புதுசாக முத்தம் நல்லா இருக்குல்ல, கோச்சுக்கும் போது அப்படியே தூக்கி கொடுக்குறதுக்கு. டேய் எங்கள் பாரு, கிரேட்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப லோவாக இருக்குது. சரி, அவங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டா நீ படிக்க மாட்டேன். இவன் தானே நீ என்னோடய மார்க்கில் மட்டும் ஒரு மாதிரி ஓப்பி அடிச்சுட்டு தெரியவ அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் டெய்லி வீட்டுக்கு வந்தது உன்னை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு அப்படியே உன்னை ஒரு மாதிரி பேரண்ட் மாதிரி உன்னை பார்த்துட்ருக்கேன். ஹஸ்பண்ட் பேரண்ட்டோட ரோலை ப்ளே பண்ணுறானா? அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் லீவ் மீ. விட மாட்டேன். முத்த வேணும் கேடல. இங்கே விடுண்ணா. இதுக்கு காலெலாம் ஒரு மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். அங்கே ஏதாச்சும் பண்ணுதா? அங்கே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ நாள் நான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். நல்லா ஒரு மாதிரி நடிக்காத, விட்டுரு. அரைஞ்சிருவியா? அரைஞ்சு பார்க்கலாம். என்ன ஓர பண்ணுற அப்படின்னு தாயங்கோட கண்ணத்தை கடிச்சு வைக்கிறான். இங்கே பாரு, நீ ஒரு மாதிரி நடிக்கிற, நல்லாவே தெரியுது. எங்கள் அப்பா அம்மா கிட்டே போயிட்டு இவன் ஒழுங்காகவே பார்த்துக்கல, நான் போட்டு விட்டுருவேன். நீ நடிக்கிற, சரியான ஃப்ராடாக இருக்கடா, இறக்கி விடு.
டேய், உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயப்படுறேண்ணா, ரெஸ்பெக்ட் இருக்குது அவ்வளோதான், பட் பயப்படுறேன்லாம் கண்டிப்பாக கிடையாது. சரி, உனக்கு ஆசையாக சமைச்சு வச்சேன்டா. ஆசையாக சமைச்சு வச்சா டெய்லி அப்படி வைக்கணும். அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, அது ஆயிலி ஃபுட், இது ஜங்க் ஃபுட். இப்போ மட்டும் இதுக்கு ஜங்க் ஃபுட் சமைச்சு வச்சா இப்போ வந்து சொல்ல வேண்டியதானே? ஆசைப்படுறல, கொடுக்கணும்ல. அது எப்போயோ கொடுத்துருக்கணும். சரி, கொடுக்கல, இப்போ கொடுக்குறேன்ல. சிரிக்காத தயவு செஞ்சு. நீ க்யூட்டாக கோவப்பட்டுக்கிறேடா. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாக க்யூட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சிவப்பா. ஏதாச்சும் சொல்லிடுறான். இம்போசிஷன்லாம் நான் எழுத மாட்டேன். பத்தியா, இதுக்கு தான் உங்ககிட்ட அப்படியே சிரித்து பேசுகிறது இல்லை அப்படின்னு பின்னாடியே ஒரு அடியை போடுறான். வலிக்குது ஜேகே. சரி பேபி, இங்கே பாரு பேபி நல்லா அங்கே வந்து மட்டும் திட்டு. சரி சாரி பேபி. இனிமே எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி. ஆமாம், உன் ஃபோனில் என்ன ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கீல்ல? ஐயோ, இதை வேறு எப்போ பார்த்து தொலைஞ்சா? எப்போ பார்த்தா? ஒரு நாள் உன்னோடய ஃபோன் அப்படியே சோஃபா மேலே போட்டு போய் தூங்குன்னு தெரியுமா? ஹோம் ஒர்க் செஞ்சுட்டாயில்ல? ஆமாம். அப்போது சரி, நம்மளை என்னென்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறதுக்கானே மெசேஜ் பண்ணேன். பார்த்தா ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வருது. ஃப்ராடு, கார் கீஸை காணோன்னு எனக்கு தேவையே இல்லாமல் ஒரு மெசேஜ் பண்ணி அன்றைக்கி, அதுதானே? அதுதான். சரியான ஃப்ராடுங்க இவன், செம்ம ஃப்ராடாக இருக்கான். சாப்பிடியா மாட்டியா? கெஞ்சு அப்புறமா சாப்பிட்றேன். சரி, காலில் விழுறேன்டா அப்படின்னு தயங்கோட காலை பிடிச்சி அதுக்கு ஒரு மாதிரி கால் பிடிச்சி விட்டுட்ருக்கான். நான்லாம் சமாதானமாக முடியாது. சரி, நாளைக்கு ஏன் காலேஜ் வர மாட்டேன்னா? ஸ்கூல் சொல்ல, ஸ்கூல் வர மாட்டேன்னு. அது நீ தான் இம்போசிஷன் கொடுத்து சாவடிக்கிறல்ல. நான் ஒன் டைம் தான் எழுதுவேன், எனக்குலாம் தெரியாது, நான் அதுக்கப்புறம் எழுத மாட்டேன். சரி, ஒன் டைம் எழுது. தயவு செஞ்சு எப்பெல்லாம் ஃப்ராடு வேலை பண்ணாதடா, நோட்டை ஸ்வாப் பண்ணி. ஆமாம், கேட்க மாட்டேன்ட்டேன். அந்த அலெக்ஸ்க்கு தெரியுமா என்ன 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு? கண்டுபிடிச்சிட்டான். ஆமாம் தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியும்னு என்கிட்ட இருந்து அவன் உன்னை பாதுகாக்கிறதுக்கு படுற பாடையா அப்பா, பெரும் பாடலை இருக்கு. ஆமாம், அது அப்படி தான். அவனுக்கு கூட தெரியுது உன் கையில் மாட்டினானா நான் செத்துருவேன், நீ என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு அவனுக்கு கூட தெரியுது. ஓ, இப்போது என் கையில் மாட்டிட்ட, யார் காப்பாற்ற வருவா? இப்போயும் புக்கை திறந்தேன்னு வச்சுக்கோ, அந்த கிச்சனில் இருக்க கத்தி எடுத்து ஒரே குத்திடுவேன். அப்புறம் நாளைக்கு ஹெட் நியூஸில் வரும். ஹெட் டு டோ வர நான் இப்போ என்னென்னமோ பண்ண போகிறேன். அது ஹெட் நியூஸ்லலாம் வராது. மார்னிங் நீயே அதை எழுந்து என்கிட்ட சொல்லுவேன். இப்படிலாம் பேசினா நம்ம எங்கே வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அப்படியே ஓனா ஊட்ட ஸ்டார்ட் பண்ணுறான், ஒரு மாதிரி கண்ணில் காமத்தோட. ஸோ தயாங்கோ என்ன அப்படி பார்த்துட்ருக்கா? நீ சாரியே கேட்கல. எப்பாடே அப்படின்னு தயாங்க தூக்கி நிற்க வச்சுட்டு அப்படியே ஃப்ளோரில் விழுந்துடுறான் காலில். சாரி 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 போதுமா? போதலன்னா சொல்லு, எனக்கு இதெல்லாம் பத்தாது. நாளைக்கு வந்து ஸ்கூலில் வந்து என் காலில் விழு. அப்போ தான். டேய், ஸ்கூலில் வந்து எப்படா விழுறது? எனக்கு தெரியாது, யாரும் இல்லாத போது ஸ்கூலில் வந்து என் காலில் விழுற. விழணுமா? கண்டிப்பாவா? விழலைன்னா நானா பேச மாட்டேன், நான் பேசவே மாட்டேன். பேசாட்டி போன்னு சொன்னால் என்னடா பண்ணுவேன்? டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தாயங்கூட உதட நல்லா பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நசுக்கிட்டு இருக்கான். இன்னொரு தடவை இந்த வாயிலேருந்து அது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, விடவே மாட்டேன் அப்படின்னு நல்லா கடிக்கிறான் அவனோட உதட்ட பிடிச்சி. விடு என்ன, நான் சாப்பிட்ணும். அவனுக்கு தான் காரம் ஆகாதுல்ல, அதனால் கடித்தாலும் ஒன்றும் இல்லை, காரம் இல்லாத சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். இப்போ மட்டும் நல்லா வருவான். உண்மையாகவே நீ லவ் பண்ணுறியா? ஏன்டா அவனுக்கு இந்த சந்தேகம்? இல்லை, நீ என்னை லவ் பண்ணுறியான்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் இது வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது. அந்த விஷயம் சொல்லலை, 2 பேரும் நெருக்கமாக இருக்குது அதை சொல்லலை. ஒரு மாதிரி கேர்லாம் பண்ணுறேன், பட் ஸ்டில் எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது. அப்போது ஜேகே அப்படியே தயங்க அகெயின் பிடிச்சி அவங்க 2 பேர் போய் சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே ஜேகே என்னோடய ஃபோன் எடுக்கிறான். பொடி, என் ஃபோனை பாரு. ஃபோனா? என்னது? வால்பேப்பரில் நீ இருக்க, இன்னும் ஹோம் ஸ்க்ரீனில் என்ன வச்சுருக்க? அவனுக்கு பிடிக்கும் அதனால் வச்சுருக்கேன். அடப்பாவி, என்னது இது? நம்ம 2 பேத்துக்குமே மட்டும், ஐ மீன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச அந்த இதில் ஒன்று நம்ம 2 பேரும் டிபி வச்சுருக்க. அடப்பாவி,
அப்போ நீ இன்னும் இதில் நான் வச்ச டிபியை பார்க்கவே இல்லையா? நான் எதுக்கும் ஓ நம்பர்லாம் சேவ் பண்ணணுன்னு பண்ணலை. டி இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. ஆ ஆமாம், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்க. அதான் சார்னு இன்னொரு நம்பர் வச்சுருக்கல, ஜம்குக் சார்னு, அது மட்டும்தான் வச்சுருக்கேன். அதில் நல்லா உருன்னு மூஞ்ச கட்டிட்டு ஜிம் போகிறது வச்சுருப்பேன். ஜிம் போகலாம், போ ஜிம்முக்கு போவேன்ல, போ நல்லா முக்கியம் இல்லை, ஜிம் போ. டே எதாவதுலலாம் பொசசிவ் ஆகணும்னு அவசியம் இல்லையா அவனுக்கு? அது நான் எதுக்கு பொசசிவ் ஆகிறேன் இவன் மேலே? அப்போ ஆக மாட்டியா? தெரியும், எப்பவே சொல்கிறேன், ஒட்டி விடுறது நல்லா சாப்பிட்டுக்கோ. அப்போ தயங்க அப்படி சேர்க்கவே ஹக் பண்ணிவிட்டு, உண்மையாகவே என்ன ஒன்று பிடிக்குமா? டே உளர்றடா. சரி, உண்மையாகவே என்னை உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் காட்ட மாட்ற? டே அதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். நீ நல்ல கிரேட்ஸ் வாங்குற வரைக்கும் உன்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு காலேஜுக்கு முன்னாடி வெக்கேஷன் சொல்ல போனால் ஹனிமூன் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகலான் இருந்தேன். ஆனால் இங்கேயே ஹனிமூன் நடந்துன்னு தான் நினைக்கிறேன். இல்லை 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 நம்ம போகலாம். இன்னும் 1 மந்த்தில் எக்ஸாம் வந்துடும், முடிச்சுட்டு போகலாம். அப்போ போகும்போது போய்க்கலாம். இப்போ ஒரு டைம் ட்ரையல் மட்டும் பார்த்துக்கலாமா? வேணாம் ஜிஜேக்கே, வேணாண்ணா, விட்டுரு வேணாம். ஸ்கூல்லே நீ வேணான்னு சொன்னால் விட மாட்டேன். நான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு அவன் எப்படி ஜேகே கிட்டே இருந்து தப்பிச்சு அப்படியே டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துடுறான். உனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணியிருக்கேன், பீட்சா, பர்கர் எல்லாமே குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் அவனால் சாப்பிட முடியாதுன்னு. சாரிடா, எவ்வளோ நாள் ரொம்ப நானும் இருந்துட்டேன்ல, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக. புரியுது. இது இவனை என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்கு, ஆனால் காட்டினதே கிடையாது. பாவம் ஜேகே. என்னை ஹக் பண்ணிக்கிறியா? என்னடா கேள்வி? குழந்த மாதிரி பிஹேவ் பண்ண நீ, சரியான குழந்தடா. கட்டி மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே நீ லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. வெய், என்ன கேள்வி இது? எப்போ பாரு ஊருன்னு தெரியவா? சரி, எப்போ தெரிஞ்சில நான் லவ் பண்ணுறேன் இல்லையான்னு? நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் கேட்டியே, ஹஸ்பண்ட் மாதிரி என்னையாச்சும் நடந்துருக்கியா அப்படின்லாம் நடிக்கலாமா? இல்லை ஸ்கூலில் இம்போசிஷன் கொடுத்துருக்கான் தலைவலி பிடிச்ச டீச்சர் ஒருத்தவன். நான் போயிட்டு அந்த இம்போசிஷன் அது 1 டைமாக தான் ரெடியூஸ் பண்ணிட்டேன்ல. இப்போது நீ தானே ஆசைப்பட்டேன். இது வந்து அப்போது தயங்க எழுந்துக்கும் போது டக்குன்னு அவனோட கை பிடிச்சா அகெயின் அவனோட மடியில் உட்கார வச்சுட்டு சொல்லு, உன்னோட அந்த சிக்னலில் தான் இருக்குது வேணுமா வேணாமாங்கிறது. அது வந்து ஜேகே. அப்போது ஜேகே அப்படியே தாயோட காது பக்கத்தில் போயிட்டு, ஃபஸ்ட்டு நான் உனக்கு குல்ஃபி சாப்பிடுவேனா, எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லி தருவேனா, அப்புறம் அங்கேயும் நீ சாப்பிடுவியா? குல்ஃபின்னு அவன் எத்த மீன் பண்ணுறான் எனக்கு நல்லா தெரியுது. இப்படியா பச்சையாக பேசுவான்? டி தயம், என்னடா உனக்கு ஏதோ உடம்புலாம் ஒரு மாதிரி விடன்னு ஆகுது. காலை மாலை ராத்திரி வேலை தூங்க வேணும் மலை, உன்னை காதல் செய்வது மட்டும் ஏன் வேலை. ஐயோ அது ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் வர பாடுறான். அது ஜேகே அப்படிங்க. அப்படியே ஜேகே தாயங்க தூக்கி அந்த டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு மாதிரி அங்கே போய் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே அப்படின்னு தயங் ஜேகேயோட பேக்கெட்டை அப்படியே நல்லா பிடிச்சிக்கிறான் அந்த ஹேரோட சேர்த்து. ஜேகே என்ன கேட்டல? அப்போ நான் கேட்டதுக்காக மட்டும்தானே? எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவனோட பெர்மிஷன் உன் வாயிலேருந்து வரணும்னு நினச்சேன். வந்துடுச்சு. சரி படிச்சுட்ருக்கானே நினச்சேன். பட் நீனே ரெடியாக தான் இருக்க அப்படின்னா சிக்னல் காட்டினா மட்டும் போதும், மொத்த வித்தே நான் அருகிறேன் அப்படின்ட்டுன்னு அங்கேயே வச்சு நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ தயாங்களாம் நானும் என்னென்னமோ யோசிச்சு வச்சுருந்தேன். உள்ளே போயிட்டு பெட்டில் போயிட்டு நல்லா என்னென்னமோ பண்ணோன்னு. என்னடா சிம்பிளாக இங்கே பண்ணுறான் அப்படின்னு ஜேகேவை பார்க்குறான். மைண்ட் வாய்ஸ் நான் ரீட் பண்ணிட்டேன். என்ன ரீட் பண்ண? அங்கே போய் உள்ளே கூப்பிட்டு போய் நல்லா வச்சு செய்வான்னு பார்த்தா என்னோட இங்கே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. என்ன எல்லா இடத்துலையும் செய்யணும், எல்லா இடத்துலையுமே போகலாமா அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு கதவை அப்படியே லாக் பண்ணிக்கிறான். உள்ளேருந்து என்னென்ன சத்தமும் வருது. தயங் லிட்ரலி கதறிட்டு இருக்கான். ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் ஜேகே அப்படி எதுவுமே போடாமா அப்படியே ஒரு மூலையில் வெறுத்து போய் உட்காந்துருக்கான். என்ன தயம், அணுக முடியலையா?
எந்திரிச்சு நடந்து பாரு பார்க்கலாம். ஏன் ஒருத்தவன் அப்போ தயங்கும் பெட்ஷீட் அப்படியே ஃபுல்லாக இழுத்து போத்திட்டு டயர்டாக இருக்குப்பா, நான் ஸ்கூலுக்கு லீவு. ஸ்கூலுக்கு லீவா? உனக்கு யார் லீவ் கொடுத்தது? யாரோ கொடுத்தாங்க, வாய் மட்டும் இப்போ நீ மூடலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஜெக்கி. ஓ, வாயை முன்னே அங்கே கீழே போயிட்டு கேட்டியே நல்லா இருக்குன்னு, அது எப்படி பண்ணுறது? நான் சொல்ல தானே செஞ்சேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அது கூச்சமாக இருக்கும், வேணாம், பேசக்கூடாது. ஓ, அதெல்லாம் பேசுகிறதுல தான் ஒரு கிக் இருக்குது. சரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன? இங்கே பாரு, என் கழுத்தில் என்ன பண்ணி வச்சுருக்க? அதுவா, தயங்க ஆசைப்பட்டதை ஜேகே நிறைவேற்றிட்டாங்க, அதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். நாளைக்கு ஃபுல்லுங்க மரியாதையாக ஸ்கூலுக்கு வந்து என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும். எப்படி நல்ல விதமாக? நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அது மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு ஜேகேவை சிரிச்சிட்டு த நெக்ஸ்ட் டே 2 பேரும் சேர்ந்தே அப்படி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. எப்போதும் ஜேகே மட்டும் தனியாக போவான். ஸோ இந்த டைம் அப்படியே அவனே காரில் ஏற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. யாராச்சும் பாத்திர போகிறாங்க, இறக்கி விடுங்க. யார் பார்த்தாருண்ணா பார்க்கட்டும் அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஜேகேவோட பீரியட் வருது. அப்போ அலெக்ஸ்லாம் அது வரை வச்சு நல்லா ஓட்டிகிட்டு இருக்கான் ஜேகேவை. என்ன மச்சான், கழுத்தில் மார்க்கு, என்னது மூட்ரா, நானே என்கிட்ட எப்படி நடந்துக்குவான்னு பாரு. என்ன மச்சான், என்ன எல்லாத்தையும் அது பண்ணதுக்கப்புறம் மைக்கிட்டியா? நீ மூடு அப்படின்னு தயாங்க உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ ஜேகேவும் அவனோட பீரியட் வருதுன்னு வர்றான். ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் இன்னும் ரகடாக நடந்துக்கிறேன், பர்டிகுலர்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ரகடாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறான். அவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. என்ன மச்சான், அவன் ஆள் வந்து நல்லா நடந்துக்குவான்னு சொன்னேன், பார்த்தா எப்படி பேசுகிறான்? அதுதான்டா அலெக்ஸா, எனக்கும் தெரியல. இரு, சரி, இனிமேல் லிபரலாக வர்றேன். ஜேகே, நீ காலில் வந்து யாரும் இல்லாத போது விழுகணும்னு வச்சுக்கோ, இன்றைக்கி நைட்டு பக்கத்தில் படுக்க விட மாட்டேன். யார் ஆனா பக்கத்தில் படுக்க விட மாட்டேங்கிறானே, புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கவா செஞ்சேன்? நான் என்ன சொன்னேன்? பக்கத்தில் படுக்க விட மாட்டேன்னா புரியுதா இல்லையா? புரியுது, சொன்ன மோனே, சொன்னையோட மிரட்டுறேன் அப்படின்னு அவனும் கிளாஸ் நடத்திட்டு அப்போ தயங்க பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்பப்போ அவன் கவனிக்காத போது முறைச்சிட்டு அப்படின்ட்டுன்னு. ஸோ அவனை அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக இன்னொன்றுலாம் பண்ணிகிட்ருக்கான் ஜேகேவும். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜேகேவோட பீரியடும் அப்படியே முடிஞ்சிருது. அப்போ ஜேகே எப்படி நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஸ்டோர் ரூம் சைடு அப்போ தயங்க பின்னாடி ஓடி வந்து அவனோட ஷோல்டரை டேப் பண்ணிவிட்டு, ஹலோ ஜேகே சார், என்ன என் காலில் வெளியே போகிறீங்க? என்ன மோனே, என்னடா வேணும் அப்படின்னு சவத்தில் தள்ளி நல்லா நச்சுன்னு ஒன்று கொடுக்குறான். இதெல்லாம் நான் கேட்கல, இதெல்லாம் அப்போது காலில் விழு. ஓ, அப்போ அவனே எந்த ஒரு ஈகமும் இல்லாமல் அப்படியே காலில் விழுந்துட்டு அப்படியே காலை பிடிக்கிறான். போதுமா? அப்படியே பாவி, என்ன உண்மையாகவே விழுந்துட்டான். அப்போ ஜேகே, போதுமா என்ன, இல்லைன்னா கொஞ்சம் விதவா? வேணாம், யாரோ வர மாதிரி இருக்குது, எழுந்துக்கோ யாரும் வந்தா எனக்கு என்ன, வேணாம் வரட்டும், பார்த்துக்கலாம், சொல்லிக்கிறேன் நான் ஹஸ்பண்டு. ஐயோ ஜேகே, வேணாம், எழுந்துரு ப்ளீஸ் அப்படின்னு எழுந்துக்க சொல்கிறோம். எழுந்துக்கவே மாட்டுறான். பார்த்தா வந்தது அலெக்ஸ் தான். அப்பாடா, இவன் தானா? அப்போ அலெக்ஸும் ஐயோ காதல் ஜோடிகள் இல்லை கல்யாணமான காதல் ஜோடிகள் இப்படி இருக்கும்போது தெரியாமான்ட்டேனேப்பா அப்படின்னு அவனும் போயிடுறான். ஸோ ஜேகே எழுந்ததும் தயங்க அப்படி இப்போ ஜேகேயை பிடிச்சி சவத்தில் தள்ளி அவன் நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமா 2 பேரும் இந்த ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேடா, இந்த ஒன் ஷார்ட்டை நான் எதோ முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து டாப் டே தான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ட்ராகீஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.